இப்படித்தான் சந்திரிகான்னு சொல்லி ஒரு ஆள் வந்தவா அந்த காலத்தில் வந்து சந்திரிகாவுக்கு ஆராத்தி எடுத்து வரவேற்று சமாதான தேவது என்றெல்லாம் சொல்லி சந்திரிகா பேக்கு, சந்திரிகா செருப்பு, சந்திரிகா தொப்பி என்று சொல்லி அப்போ நீ தமிழர்களுடைய பக்கம் சாஞ்சிட்டியா, தமிழர்கள் உனக்கு காசு தந்தவையா, சூகேஸ் தந்தவையா, தமிழருக்கு நீ விலை போயிட்டியா? நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு வேட்பாளர் இன்னமும் அறிவிக்கப்படே இல்லை. அப்படி ஒரு ஆளுடைய பேரை குறிப்பிட்டு இவர் தான் தமிழ் பொது வேட்பாளர், அவர் தான் தமிழ் பொது வேட்பாளர் என்று சொல்லி யாருமே இன்னும் நியமிக்கப்படவே இல்லை. அந்த தமிழ் பொது வேட்பாளர் எப்படி இருப்பார் என்றே எங்களுக்கு தெரியாது. அவருடைய பேர் என்னென்று தெரியாது. அவர் உயரமாக இருப்பாரா, கட்டையாக இருப்பாரா, வெள்ளையாக இருப்பாரா, கருப்பாக இருப்பாரான்னு சொல்லி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஆளை நியமிக்கணும் என்று சொல்லி ஒரு எண்ண கருத்து உருவாகி அதற்கான ஒரு தொடக்க கட்ட வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்காக சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு. அவ்வளோதான் நடந்திருக்கு. ஆனால் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிர்க்கிற அந்த குழுவினர் வந்து என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லினோம், என்னென்ன விதமாக எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கணும்ன்றதை பார்க்கும்போது மிகவும் ஒரு ஆர்வமாகவும் இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒன்றை வந்து அவர்களே ஊதி ஊதி பெருப்பிச்சு அதை பிரபலமாக்காம விடமாட்டார்கள் போலாம் கிடக்குது. என்ன சொன்னா அவ்வளவு காரணங்களை சொல்லினோம். தமிழ் பொது வேட்பாளர் வந்தா அப்படி நடக்கும், தமிழ் பொது வேட்பாளர் வந்தா இப்படி நடக்கும், தமிழ் பொது வேட்பாளர் வந்தா மீண்டும் சுனாமி வந்துடும், இலங்கையை வந்து கடலுக்கு தாண்டும், இந்த மாதிரி ஒற்றிய கருத்துக்கள். ஏன்னு சொன்னா அந்த தமிழ் பொது வேட்பாளர் வந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வந்துடும் நாட்டில் என்று சொல்லி. ஓகே, இன்றைய வீடியோவில் வந்து நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை பற்றி கதைக்க போறதில்லை. அதை பற்றி இன்னும் ஒரு வீடியோவில் வந்து விளக்கமா விரிவா இன்னும் நிறைய கதைக்க இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வர்ற எதிர்ப்பை பார்க்கவே தெரியுது. அதுக்குள்ள இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நாங்கள் தனியாக இன்னும் ஒரு வீடியோவில் கதைப்போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து சிங்கள வேட்பாளர்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்வார்கள், எப்படியான உதவிகள் செய்வார்கள், எப்படி தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள், அதற்கான வல்லமை, ஆற்றல், அதற்கான திறமை எல்லாம் அவர்களுக்கு இருக்கா இல்லையான்றதை பற்றி இந்த காணொளியில் நாங்கள் ஆராய போகிறோம். அதிலே மிக முக்கியமாக வந்து எல்லாரும் சொல்லினோம் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் மக்கள் மத்தியிலையும் அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிக்கலாம் என்ற ஒரு எண்ண போக்கு இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு அனுர அலை வீசுது என்று சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. உண்மையிலேயே அனுர அலை வீசுதா? அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாரா? அனுரகுமார திசாநாயக்காவால் எது முடியும், எது முடியாது? இது எல்லாத்தையும் வந்து இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்கின்ற அன்பான உறவுகளே கூடவே அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உண்மையிலேயே அனுர அலை வீசுதா? அனுரகுமார திசாநாயக்காவை பற்றி தான் எல்லா மக்களும் கதைக்கணுமா? மிக முக்கியமாக வந்து எல்லா தமிழ் மக்களும் அவரை பற்றி தான் கதைக்கணுமா? அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் எல்லாருமே அனுரகுமார திசாநாயக்கான்னு கதைச்சு கொண்டு வந்தது என்னவோ உண்மைதான். அவரும் நிறைய இடங்களுக்கு போனவர், கூட்டங்கள் எல்லாம் பேசினவர், என்னென்னலாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பன் எல்லாமே ஒரு காணாமல் போன மாதிரி கிடக்குது. திடீரென்று ஒரு மயான அமைதி ஒன்று நிலவுற மாதிரி கிடக்குது. யாருமே அனுரகுமார திசாநாயக்காவை பற்றி கதைக்கிற மாதிரி தெரியல. போதாக்குறைக்கு ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அனுரகுமார திசாநாயக்கா வந்து 60,000 இளைஞர்களை சேர்த்து படையில கொடுத்தவர், வடக்கு கிழக்க பிரித்தவர் என்று சொல்லி ஒரேடியா போட்டு அடித்த உடனே இப்போ வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு மயான அமைதி தான் காணப்படுது. அனுர அலை வீசுகிற மாதிரி தெரியலை. ஒருவேளை அனுரகுமார திசாநாயக்கா இலங்கையினுடைய ஜனாதிபதியாக வந்தால் அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரா, நாட்டில் தமிழ் மக்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பாரான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே போயிட்டுது. யாராவது புதுசாக வந்தால் உடனே அவரை வந்து கண்மூடித்தனமாக நம்புறது. இப்படித்தான் சந்திரிகான்னு சொல்லி ஒரு ஆள் வந்தவா அந்த காலத்தில் வந்து சந்திரிகாவுக்கு ஆராத்தி எடுத்து வரவேற்று சமாதான தேவது என்றெல்லாம் சொல்லி சந்திரிகா பேக்கு, சந்திரிகா செருப்பு, சந்திரிகா தொப்பி என்று சொல்லி என்னென்ன கொண்டாட்டமெல்லாம் தமிழ் மக்கள் கொண்டாடி எவ்வளோ வரவேற்று தோல்ல தூக்கி கொண்டாடி சமாதான தேவது என்றெல்லாம் சொன்னீங்கள். கடைசியில் சந்திரிகாவுக்கு என்ன நடந்தது? இப்போ அதே தமிழ் மக்கள்கிட்ட போயிட்டு சந்திரிகாவை பற்றி உங்களுடைய கருத்தை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வாயில சும்மா வசனமாக வரும். அதுதான் இப்போ நடந்திருக்குது. இதே மாதிரி தான் அனுரகுமார திசாநாயக்காவும். அனுரகுமார திசாநாயக்கா மட்டுமில்லை, எந்த ஒரு சிங்கள தலைவருக்கும் இதே தான். தமிழ் மக்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே போயிட்டுது. அதாவது எல்லாரையும் நான் சொல்லல, ஒரு சில ஆக்களை சொல்கிறேன். புதுசாக யாராவது வந்தால், புதுசாக ஏதாவது மேடைகளில் முழக்கினா உடனே அதை நம்பிக்கொண்டு பின்னால் போகிறது. அவரை நல்லவர் வல்லவர் ஆஹா ஓஹோன்றது. இப்போ இந்த கடைசியில் அடி வாங்கி போட்டு ஐயோ அடிச்சு போட்டாருன்னு சொல்லி இப்போ இந்த அவரை பற்றி நெகட்டிவாக சொல்லி கொண்டு தெரியாது. உண்மை என்னென்னு சொன்னால் நாங்கள் யாரையுமே எடுத்த
உண்மை என்னென்னு சொன்னால் நாங்கள் யாரையுமே எடுத்த எடுப்பில் நம்பக்கூடாது. எடுத்தோடனே அவங்க வாக்குறுதிகளை நம்பி உடனே அவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி பட்டம் கொடுக்குற வேலைக்கு போகக்கூடாது. சிங்கள தலைவர்கள் இன்றைய சூழலில் அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிங்கள தலைவராலையும் இலங்கையினுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இல்லை. அவர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அது அனுரகுமார திசாநாயக்காவோ, சஜித் பிரேமதாசாவோ, ரணில் விக்ரமசிங்கவோ, மற்றது எவராலையுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன் தீர்க்க முடியாதுன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அந்த அத்திவாரத்தை அவர்கள் இன்னும் போடலை. அந்த அத்திவாரம் எங்கே இருக்குன்னு சொல்லி அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவை எல்லாரும் நிச்சு கொண்டிருக்கணும் என்னென்னு சொன்னால், வடபகுதிக்கு வந்து தமிழ் மக்களோட வந்து தமிழில் கதைக்கிறது, தமிழ் மக்களோட சிநேகபூர்வமாக கதைச்சு தமிழ் மக்களுடைய மனங்களை வெண்டா நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்கலாம்னு சொல்லி பிள்ளையா நிற்கணும். அதாவது வந்து காயம் வந்து வலது கையில் இருக்குது, இவையில் மருந்து கட்டுறது வந்து இடது கையில். இங்கே இருக்கிற காயத்துக்கு இங்கே மருந்து கட்டினா எப்படி பிரச்சனை தீரும், எப்படி காயமாறும்? ஆறாது. அதனால எந்த ஒரு சிங்கள தலைவரும் இலங்கையில என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்குது, இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது, இந்த பிரச்சனைக்குரிய அத்திவாரம் எங்க இருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. அவர்கள் கண்டே பிடிக்கல. அத்திவாரத்தையே நீங்க இன்னும் கண்டுபிடிக்காத போது எப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பீங்கள்? தீர்க்கவே முடியாது. ஒரு உண்மையான சிங்கள தலைவர், இனப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, நாட்டில் அமைதியை கொன்றக்கூடிய சட்டியான சிங்கள தலைவர் வந்து இதுவரைக்கும் உருவாகல என்றுதான் அர்த்தம். இனி பிறந்து ஒரு ஆள் உருவாகி வந்தாலே ஒழிய இதுவரைக்கும் இல்லை. இப்போ இருக்கிற ஆட்கள் எவருமே கிடையாது. ஏனென்று நான் சொல்றேன், உண்மையான ஒரு சிங்கள தலைவர், உண்மையான நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து எப்படி ஆரம்பிப்பார்னு சொன்னால், எங்கே ஆரம்பிப்பார்னு சொன்னால் சிங்கள பகுதிகளில் ஆரம்பிப்பார். சிங்கள மக்களோட போய் பேசுவார். சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பிப்பார். அவர் வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து இன்னொன்று உரையாற்றுறதோ, தமிழ் மக்கள் மத்தியில் வந்து தமிழில் பேசுகிறதோ, இல்லை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு சேட்டக்கரடி போட்டு போகிறதோ, இந்த மாதிரி கூத்துகள் ஒன்றும் போடாமல் எல்லா தன்னுடைய வேலை திட்டங்களையும் வந்து அங்கே ஆரம்பிப்பார். அவர் போயிட்டு சிங்கள மக்கள் மத்தியில் சொல்லுவார் தைரியமாக, அன்பான சிங்கள மக்களே, இந்த பூமி வந்து, அதாவது இந்த இலங்கை தீவு வந்து தனியாக எங்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இது வந்து சிங்கள பௌத்த பூமி கிடையாது. இங்கே வந்து பல்லின மக்கள் வாழ்கிற ஒரு பூமி. இங்கே தமிழ் மக்களுக்கும் இதில் உரிமை இருக்கு, முஸ்லீம் மக்களுக்கும் இதில் உரிமை இருக்கு, மற்ற சிறுபான்மை இனங்கள் எல்லாத்துக்குமே இந்த நாட்டில் வாழ்றதுக்கு உரிமையும் இருக்கு, அவர்களுக்கும் இந்த தீவில் பங்கு இருக்கு. எனவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக, எல்லோரும் அனுசரித்து, எல்லோரும் சகோதரர்களாக நாங்கள் வாழணும். உங்களுக்கு வந்து எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் காலங்காலமாக கிட்டத்தட்ட 70 வருஷமாக வந்து பிழையான கருத்துக்கள் நிறைய சொல்லி தந்துட்டோம். அது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. உங்களுடைய இனவாத கருத்துக்கள் எல்லாத்தையும் உங்களோட மனசில் பூத்தி இருக்கணும். இது வந்து சிங்கள பூமி, சிங்கள பௌத்த பூமி, சிங்களவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி 70 வருஷமாகவே எங்களுடைய ஊடகங்களும், எங்களுடைய அரசியல் தலைவர்களும், எங்களுடைய அரசியல் கட்சிகளும் வந்து திரும்ப 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 சொல்லி உங்களை வந்து ஒரு விதமான மாயைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கு. அந்த மாயையிலேருந்து வெளியில் வாங்க, நாங்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும், முஸ்லீம் மக்களுக்கு தீர்வு கொடுக்கணும், நாட்டில் உள்ள எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் தீர்வு கொடுக்கணும். எனவே வந்து நீங்கள் அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லி சிங்கள மக்களை தயார்படுத்துவார். ஏன் சிங்கள மக்களை தயார்படுத்தணும்னு சொன்னால், சிங்கள மக்களுடைய சம்மதம் இல்லாமல் நாட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியாது. சிங்கள மக்களுடைய சம்மதம் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான தீர்வு கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு தலைவர் வந்து சிங்கள மக்களுடைய சம்மதம் இல்லாமல் அவர்களுடைய எதிர்ப்பை மீறி தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கொடுத்தா அவர் வந்து சிங்கள மக்களால் ஓரங்கட்டப்படுவார், சிங்கள அரசியலிருந்து ஒதுக்கப்படுவார், சிங்கள மக்களால் துரோகியாக பார்க்கப்படுவார், அவருடைய அரசியல் வாழ்க்கையை வந்து அஸ்தமிச்சு அப்படியே முடிஞ்சிடும். எனவே வந்து சிங்கள மக்களுடைய சம்மதம் இல்லாமல் இலங்கை தீவில் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. எனவே ஒரு உண்மையான தலைவர், நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிற தலைவர் முதல்ல தன்னுடைய வேலை திட்டங்களை வந்து அங்கே ஆரம்பிப்பார், தெற்கில் ஆரம்பிப்பார். எங்கேயோ ஒரு கட்டசி கட்ட சிங்கள கிராமத்தில், தமிழண்டா இன்னண்டே தெரியாத ஒரு கட்டசி கட்ட சிங்கள கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற ஒரு சிங்கள ஆட்சியையும் அப்புவையும் பிடிச்சி அவர்களோட கதைச்சு அங்கே இருந்து தன்னுடைய வேலை திட்டங்களை ஆரம்பிப்பார். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால், கடந்த 70 வருஷத்துக்கு மேலாக சிங்கள மக்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்ன? சிங்கள அரசியல்வாதிகளும் சிங்கள ஊடகங்களும் திரும்ப திரும்ப சிங்கள மக்களுக்கு சொல்கிற செய்தி என்னன்னு சொன்னால், இது வந்து சிங்கள பௌத்த பூமி, சிங்களவர்களுக்கு சொந்தமான பூமி, இங்கே வந்து தமிழர்கள் வந்து வந்தேறு குடிகள், அவையில் வந்து இந்த நாட்டை பிரிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், நாட்டை வந்து துண்டாடுறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே அதுக்கு நாங்கள் அனுமதிக்கக்கூடாது, அதை எதிர்த்து நாங்கள் போராடணும். அதனுடைய ஒரு வடிவமாக தான் தமிழர்கள் ஆயுதம் தூக்கி போராடினார்கள், நாட்டில் பயங்கரவாதம் எல்லாம் செய்தார்கள், எத்தனையோ உயிரிழப்புகள் எல்லாம் வந்து என்று சொல்லி தொடர்ந்து சிங்கள மக்களுக்கு இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இண்ட வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 ஆண்டுலையும் இண்ட வரைக்கும் அதே கதையைத்தான் திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருக்கணும். இதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வர சிங்கள பத்திரிகைகளையும் ஆங்கில பத்திரிகைகளையும் எடுத்து அதில் வர கட்டுரை எல்லாத்தையும் பாய்ச்சிங்கன்னு சொன்னால், இண்ட வரைக்கும் அவர்களுடைய மனநிலை மாறையில, ஊடகங்களுடைய மனநிலை மாறையில, சிங்கள அரசியல் தலைவர்களுடைய மனநிலை மாறையில, அவர்கள் சிங்கள மக்களை இதே மாதிரியே வளர்த்து கொண்டே போகின்றார்கள். இதே கருத்துக்களை சொல்லி சொல்லி இந்த ஒரு செட்டப்பில்
தரப்பிலேயே சிங்கள மக்களை வச்சுக்கிறது தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்ன்றது உங்களுக்கு வட்டிவாக தெரியும். அதுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வர பத்திரிகைகளையும் அதில் வர கட்டுரைகளையும் படித்தாலே போதும், உங்களுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும். அப்போ சிங்கள மக்களுக்கு வந்து கடந்த 70 வருஷத்துக்கு மேலாக இதே மாதிரி சொல்லி போட்டு இப்போ திடீரென்று போயிட்டு இல்லை தமிழ் மக்களும் இந்த நாட்டில் உரிமை உள்ள மக்கள் தான், அவர்களுக்கு தீர்வு கொடுக்கணும், அவர்களுக்கு காணி அதிகாரம் கொடுக்கணும், அவர்களுக்கு போலீஸ் அதிகாரம் கொடுக்கணும் என்று சொன்னால் சிங்கள மக்கள் என்ன செய்வினம்? என்ன இவ்வளோ காலம் நீ இப்படி சொல்லி போட்டு இப்போ திடீரென்று மாற்றி சொல்லிட்டியா? அப்போ நீ தமிழர்களுடைய பக்கம் சாஞ்சிட்டியா? தமிழர்களுக்கு காசு தந்தவையா? சூகேஸ் தந்தவையா? தமிழருக்கு நீ விலை போயிட்டியா? நீ சிங்கள துரோகி ஆயிட்டியா? சிங்கள மக்களை காட்டி கொடுக்குறியா என்று சொல்லி சிங்கள மக்கள் அந்த குறிப்பிட்ட நபரை வந்து தூக்கி எறிவார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை. இந்த மாதிரி போய் சிங்கள மக்கள் மத்தியில் உரையாற்றுறதுக்கு, சிங்கள மக்களை வந்து அவர்களுடைய மனங்களை மாற்றுறதுக்கு யாருக்குமே துணிச்சல் இல்லை. அப்படியே ஒரு ஆள் முயன்றாலும் அங்கே இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுடைய தலைவர்கள் பார்த்தீங்களா, சிங்கள மக்களே இவர் வந்து உங்களுக்கு எதிராக கதைக்கிறார், தமிழ் மக்களோட காசை வாங்கி போட்டு தமிழ் மக்கள் சார்பாக கதைக்கிறார், இவர் புலிக்கு ஆதரவாக கதைக்கிறார் என்று சொல்லி கதையை கிளப்பினோன்னு ஒரு நாளில் 24 மணி நேரம் தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அவருடைய பிரச்சாரம் எல்லாம் விடுபட்டு போய் அவர் துரோகியாக்கப்பட்டுருவார். இதுதான் நடக்கும். அதனால தான் எந்த ஒரு சிங்கள அரசியல் தலைவரும் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடுறதும் இல்லை. தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், தேவையில்லாமல் எதுக்கு கெட்ட பேர் வாங்கணும், தேவையில்லாமல் எதுக்கு துரோகி என்று பட்டம் வாங்கணும்னு சொல்லி போட்டு பேசாமல் ஒதுங்குறது. ஒரு பதவிக்கு வந்தா பிறகு அவைக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் தமிழ் மக்களா சிங்கள மக்களான்னு பார்க்கறது. ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக வாரத்துக்கு அவருக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு தேவை, தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை. அப்போ வந்து தமிழ் மக்களோட இனிக்க கதைச்சு தமிழ் மக்களை வந்து இலகுவாக ஏமாற்றலாம், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றலாம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். என்ன சொன்னால் தமிழ் மக்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், எல்லாருமே நம்பக்கூடியவர்கள், ஒரு பணிவான வார்த்தைகளை யாராவது கதைச்சா அதை ஈஸியாக நம்பக்கூடியவர்கள் என்று சொல்லி தெரியும். எனவே அந்த மாதிரி கதைச்சு தமிழ் மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி போட்டு பதவியில் போய் இருந்தால் பிறகு அவைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு சிங்கள மக்களா தமிழ் மக்களாண்டு விரைக்குள்ள சிங்கள மக்களோட பகைச்சு கொள்றதுக்கு அப்படி விரும்பல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேவிபியினுடைய அனுரகுமார திசாநாயக்கா வந்து ஜனாதிபதியாக வந்துட்டாருன்னு வைப்போம். இப்போ போய் அவர் ஜனாதிபதியாக வந்து ஜனாதிபதி கதிரையில் போயிட்டு இருந்துட்டார். அவர் மட்டுமும் அந்த கட்சியில் இருக்கிறார்? இல்லை. அவரை ஜனாதிபதி ஆக்கிறதுக்கு அவருடைய கட்சியில் வந்து ஆயிரக்கணக்கான ஆட்கள் வேலை செய்திருப்பாங்க. நிறைய பேர் போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து பிரச்சாரம் வைக்கிறதுலேருந்து என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்திருப்பாங்க. அவ்வளோ பேரையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொன்னால், நான் நாட்டில் ஜனாதிபதியாக வந்த பிறகு உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்துவேன், உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பதவிகள் எல்லாம் தருவேன், நீங்கள் எல்லாருமே வந்து ராஜா ஆயிரலாம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருப்பார். அதை நிறைவேற்றத்துக்காக அவர் என்ன செய்யணும் என்று சொன்னால், அவருக்காக உழைச்ச எல்லாருக்குமே வந்து பதவிகள் கொடுக்க வேண்டியிருக்கும், அவர்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு மிகச்சிறந்த வழி என்னென்னு சொன்னால் பொது தேர்தலில் போட்டி போட்டு வெற்றி பெறுறதான். பொது தேர்தலில் போட்டி போட்டு கிராம சபையிலிருந்து நகர சபையிலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து நிறைய இடங்களில் வந்து ஆசனங்கள் எடுத்து அந்தந்த ஆசனங்களில் வந்து தனக்கு சார்பான ஆக்களை கொண்டு போயிட்டு அமர்த்தணும். அப்போ தான் அவருக்காக வேலை செய்த ஆக்களை வந்து குளிர்விக்க முடியும், அவர்களுக்கு வந்து ஒரு சலுகைகளை கொடுக்க முடியும். எனவே அந்த ரீதியில் அவர் சிந்திக்கும் போது அதுக்கு யாருடைய ஆதரவு தேவை? தமிழ் மக்களுடைய ஆதரவு அப்போ தேவையா? இல்லை. ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது மட்டும்தான் தமிழ் மக்களுடைய ஆதரவு தேவை. ஆனால் நாட்டில் வந்து பொது தேர்தல் மற்ற தேர்தலுக்கு எல்லாமே வந்து சிங்கள மக்களுடைய ஆதரவு தேவை. என்ன சொன்னால் சிங்கள மக்கள்லாம் பெரும்பான்மை, அவர்களால் நிறைய ஆசனங்களை பெற்றுக் கொடுப்பார்கள் இந்த கட்சிக்கு. எனவே வந்து ஜனாதிபதி தேர்தல் வரைக்குள்ள வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பாட்டை பாடிட்டு பிறகு பொது தேர்தல் நேரத்தில் வந்து சிங்கள மக்கள் தங்களுக்கு தேவையன்றபடியால் சிங்கள மக்களை பகைச்சு கொள்றதுக்கு எந்த ஒரு அரசியல் தலைவரும் விரும்ப மாட்டார். எனவே அனுரகுமார திசாநாயக்கா வந்து நாளைக்கு ஜனாதிபதியாக வந்து கதிரில் இருந்தாலுமே கூட அவர் சிங்கள மக்களை பகைக்கவும் மாட்டார், சிங்கள மக்கள் மத்தியில் போயிட்டு அவர்களுடைய மனங்களை மாற்ற முயற்சியில் ஈடுபடவும் மாட்டார், அவர் தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்கவும் மாட்டார். ஏன்னு சொன்னால் அந்த கதிரையில் போய் இருந்தால் பிறகு அவருக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அவரை சுற்றி நடக்கும். அது எல்லாத்தையும் கவனிக்கணும் சொன்னால் சிங்கள மக்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக அவருக்கு தேவை. எனவே அன்பான தமிழ் மக்களே, நாங்கள் நம்பி ஏமாந்தது போதும். இன்றைய திகதியில் வந்து இலங்கையில் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்குரிய தகுதி உள்ள தலைவர் யாருமே கிடையாது. இல்லை, அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அந்த தகுதி இருக்கு, அவரால் முடியும், அவர் செய்வார் என்று சொல்லி தீவிரமாக நம்புறாக்கள் ஒற்றை வரியில் வந்து நான் அனுரவை நம்புகிறேன் என்று சொல்லாமல் ஏன் நம்புறீங்க, எதுக்கு நம்புறீங்க, அவர் என்ன மாதிரியான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சுக்கிறார், கொஞ்சம் விரிவாக விளக்கமாக சொன்னால் அதை நாங்கள் பரிசீலனை செய்யலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.